நேஷ்னல் டெர்மினல் பவர் கார்ப்பரேஷன் மின்சார துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்வு என்றதே கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் எக்ஸாம் கிடையாது, உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி 30,000லேருந்து உங்களுக்கு 1,20,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10/12/2024 அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரியர் வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா, NTPCலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸ், அதாவது அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் சேஃப்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா 11/2025க்கும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 2024க்கும் 2025க்கும் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் இன்டர்வியூ போஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அசோசியேட்டட் பொசிஷன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2024க்கான 2025க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லையும் அண்ட் ஹிந்திலையும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிரும். அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NTPC லிமிடெட் அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ், அதாவது கவர்மெண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ரேர்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு NTPCL லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்டு சேஃப்டி எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. சரிங்களா, நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் சேஃப்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 போஸ்ட் வந்து காலியாக இருக்குது. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைமாக நீங்கள் இன்ஜினியரிங்கில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிகிரியில் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், சிவிலியர் இன்ஜினியரிங், கெமிக்கல் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமேஷன், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்கன்னா 60% உங்களுக்கு மினிமம் மார்க் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிப்ளமோ, அட்வான்ஸ் டிப்ளமோ, PG டிப்ளமோ, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் சேஃப்டியை பற்றி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ரெகுலரில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு படிச்சிருந்தால் நீங்கள் இதுக்கு 45 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பே ஸ்கேல், அதாவது உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 30,000 தான் இருக்கும். 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்றத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முற்றிலும் பர்மனன்ட் ஜாப் தான், உங்களுக்கு டெம்பரவரி ஜாபெல்லாம் கிடையாது. இது வந்து பர்மனன்ட் ஜாப் தான். சரிங்களா, நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவில் என்னென்ன கேஸ்ட்க்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றது இவங்களே பிரித்து கொடுத்துருக்காங்க. URல 22 வேகன்சி, EWSல 5 வேகன்சி, OBCல 14 வேகன்சி, SC ST இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 50 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் வைஸாக உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டட், அதாவது PWD கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சியில் வந்து இன்க்ளூடு கிடையாது, அவங்களுக்கு தனியாக இருக்குது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, நீங்கள் வந்து அப்லோடு பண்ணுற போது, அதாவது நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்லோடு பண்ணுற போது நீங்கள் டாக்குமெண்ட்டை வந்து என்னென்ன டாக்குமெண்ட்டை வந்து அப்லோடு பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10th சர்டிஃபிகேட்டோட பாசிங் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் அண்ட் நேம் அண்ட் டேட் ஆஃப் ப்ரூஃப் எல்லா சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆதார் கார்டு,
அப்புறம் பேன் கார்டு சரிங்களா. இது ரெண்டுத்தில் ஏதான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி ஆகணும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அடிஷ்னல் லாங்குவேஜோட சர்டிஃபிகேட் அண்டு நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட், டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் டிப்ளமோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இதில் இருக்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் பிடிஎஃப்பும் வச்சுருக்கணும். அந்த கேபியில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கேபி இருக்குது அண்ட் எப்படி நீங்கள் அப்லோட் பண்ணணும் எல்லா டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான எஜுகேஷன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதில் வந்து என்ன முக்கியமாக கேட்குறாங்கன்னா உங்களுடைய ஃபேமிலியோட இன்கம் சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோடு பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எதுக்கு கேட்குறான்னு தெரியலை. அண்ட் இதுக்கான போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா என்டிபிசி சர்வீஸோட போஸ்டிங் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா www.ntpc.co.in இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கேரியர்ஸ் அப்படின்னு என்டிபிசி கேரியர்ஸ்ன்னு நீங்கள் சர்ச் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கிற இடத்துக்கு வந்துடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடும் சரிங்களா. உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்லேயும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் அண்ட் ஆஃப்லைன் மோட்லேயும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைனில் நீங்கள் மோடில் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்பர், அதாவது அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்பிஐ பிரான்ச்சில் போய்ட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட ஸ்லிப் எல்லாம் இருக்குது இல்லைங்கன்னா அந்த ஸ்லிப்பை வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்லோடு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற போது நீங்கள் வந்து அப்லோடு பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணுற போதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூபிஐ மூலியமாகவோ கிரெடிட் கார்டு மூலியமாகவோ ஏடிஎம் டெபிட் கார்டு மூலியமாகவோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 300 rupees வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸே கிடையாது அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தாவே போதும், உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்துடும் சரிங்களா. இதில் ஆல்ரெடி நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அண்டு ரிஜிஸ்டர் மெயில் ஐடி நீங்கள் கொடுத்து டேரெக்டாக நீங்கள் லாகின்னு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னீங்கன்னா நியூ யூசர் ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை நீங்கள் கொடுத்தாவே போதும், உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேண்டிடேட்ஸோட நேம் கேட்டிருக்காங்க. நீங்கள் மெயிலா ஃபீமேலா, நீங்கள் மேரிடா அன்மேரிடா அப்படின்ற உங்களுடைய டைட்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் மிடில் நேம் அண்ட் லாஸ்ட் நேம், உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் என்ன பேர் இருக்கோ அதை தான் நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். கேட்டகிரி சரிங்களா, நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரி நீங்கள் மெயிலா ஃபீமேலா இந்த மாதிரி எல்லாமே கேட்டிருக்காங்க. அண்ட் உங்களுடைய ஃபாதர் நேமும் அண்ட் உங்களுடைய மதர் நேமும் கேட்டிருக்காங்க. மதர் ஃபாதர் இருக்கிறவங்க வந்து மதர் ஃபாதர் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கார்டியன்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லாங்குவேஜ், உங்களுடைய அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ், ரெசிடென்டல் அட்ரஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கேட்டிருக்காங்க. முக்கியமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாரெல்லாம் எதுக்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். ஸ்டார் இல்லாத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதே தேவையில்லை. அண்டு உங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸு அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கொடுக்கணும். அப்படி இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதோட டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் ஒன்ஸ் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். சேவ் அண்ட் ரிஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் ஆகிரும். ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் ரெஜிஸ்டர் நம்பரை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த ஜாப் மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் இன்டர்வியூக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல்டு வந்து வெளியிட போகிறாங்க. 2026 அண்ட் 2024க்கான இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டாங்க சரிங்களா. அதுவும் இல்லாமல் அசோசியேட்டட் பொசிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்க்காக உங்களுக்கு இந்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டாக வந்து இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் அப்டேட் பண்ணியிருந்தோம். யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் எல்லாமே வந்து வெளியிட போகிறாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஜாபுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 62 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராய்ப்பூரில் தான் இருக்கும். அதுவும் பீரியட் ஆஃப் டேர்மில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ கைஸ் இதே மாதிரி தான் நம்ம சேனலில் வந்து எல்லா கவர்மெண்ட் ஜாபும் வந்து பார்த்திங்கன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.